Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a math student at IIT Madras. So இந்த வீடியோல நம்ம IIT JAM 2025 Mathematics question paper வந்து சால்வ் பண்ண போறோம். 16th question எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா m cube into 011 okay 011 which is equal to 125 into 011 அப்படின்னு எழுதிக்கலாமா? Okay, so இதை m cube into 011 which is equal to 125 எப்படி எழுதிக்கலாம்? 5 cube into 011 அப்படின்னு எழுதிக்கலாம். Great. So இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 5 is the eigen value and அதோட corresponding eigen vector என்னது அப்படின்னா 011. Okay, so 5 ஒரு eigen value தெரிஞ்சிருச்சு. Negative 2, 3 ஒரு eigen value questionலயே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ எம்ங்கிற மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -2 0 0 3 2 3 4 -1 x. ஓகே, ஸோ நமக்கு ஐகன் வேல்யூ என்னது? -2 3 அதுக்கப்புறம் 5. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன், ஏன்னா இங்கே கொஸ்டின் எக்ஸோட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எம் வந்து எடுத்துக்கிறேன். ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எம் வந்து எக்ஸ். ஓகேவா, நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ அப்படின்னு. ஸோ ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் எக்ஸ் which is also equal to sum of the eigen values. So that is 5 plus 3 -2. Okay, so that is 8 minus 2, that is 6. So x oda value வந்து 6, x equal to 5 னு கொடுத்திருக்க ரெண்டுமே வந்து தப்பு. x not equal to 5. So either option B அல்லது option D the right answer. Okay, m ஓட eigen value என்ன கொடுத்திருக்காங்கன்னா -2 3 and 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. m square ஓட eigen value என்னவா இருக்கும்? Square of this eigen value, that is 4 9 and 25 தான் m square ஓட eigen value. Okay, so அப்ப m square plus m ஓட eigen value என்னவா இருக்கும்? 2 and 12 and 30. okay, m square plus m ஓட eigen value 2 12 and 30. so obviously m square plus m ஓட eigen value எல்லாமே வந்து 0 கிடையாது, நான் ஜீரோவா தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ கண்டிப்பா m ஸ்கொயர் பிளஸ் m உடைய மேட்ரிக்ஸுமே வந்து இன்வெர்டபிளா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ நான் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் தான். ஸோ m ஸ்கொயர் பிளஸ் mங்கிற இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ 2 12 and 30, ஸோ விச் இஸ் நான் ஜீரோ. அதனால m ஸ்கொயர் பிளஸ் mங்கிற மேட்ரிக்ஸும் இன்வெர்டபிள் தான். ஸோ ஆப்ஷன் C is the right answer. Sorry, option B is the right answer. Thank you so much for watching this video. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய IIT JAM மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா பார்த்துக்கலாம்.